உனக்கு எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு. உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு தெரியறதே சார். பாருங்க, ஆட்டோ கன்வென்ஸ் கூட இல்லாம நான் தவிச்சுட்டு இருக்கேன். 2 லட்சம் கடனை அடைச்சிட்டியே, அதை மறந்துட்டியா? வெரி குட். தேங்க் யூ சார். என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சாரி, அந்த வக்கீல் சாதாரண தலக்கணத்தோட ஆடல, காரணத்தோட தான் ஆடி இருக்காரு. இப்போதைக்கு அந்த குழந்தை உங்க கைக்கு வராதுமா. நான் அப்படியே கிளம்புறேம்மா. வரேன் ஷோபா. உடம்பு பாத்துக்கோங்க. ஆட இத பாருடா. இது பாரு, கல்யாணம் வெள்ளிக்கிழமை தான் அசால்ட்டா இருக்காத. அடிக்கடி ஆத்துக்கு வந்து போயிடு. கல்யாண ஏற்பாடுலாம் நீ தான் கவனிக்கணும். சரிம்மா. சரி. அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். என்னப்பா? அம்மா, அருணா இங்கேயேமா இருக்கா? அவ புருஷனுக்கு என்னாச்சு? அவளுக்கு ஷோபா என்னவோ வேலை வாங்கி தரேன்னு வேற சொல்றா. அருணாவுக்கு வேற யாரும் இல்லைன்னு வேற சொல்றா. அருணாவை இந்த வீட்டில் வச்சுக்க போறேன்னு வேற சொல்றா. அம்மா, எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், அருணாவுக்கு என்னாச்சு? அவ புருஷன் கூட ஏதாவது சண்டையா, இல்ல அவங்க அம்மா அப்பா கூட அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? அவ கழுத்துல தாலியை வேற காணுமேமா. எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. இதோ பார் தமிழ், இனிமே நீ அருணாவை பத்தி பேசவோ யோசிக்கவோ கூடாது. ஷோபா தான் உன்னோட பொண்டாட்டி. அவளை பத்தி மட்டும் கவலைப்படு. ஷோபா இப்படிதான் ஏதாவது உளறி கொட்டின்னு இருப்பா. அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பின்னு இருக்காத. அருணா இன்னும் 2-3 நாள் ஆத்து விட்டு போயிடுவா. நீ இப்போ கிளம்பு, அவ்வளவுதான். ஸ்னேகா, உனக்கு கச்சேரி ஏற்பாடு பண்றதா சொல்லியிருந்தேன். சொன்னபடியே என் வாக்க காப்பாத்திட்டேன். கிரவுடு ஹவுஸ்ஃபுல்லா வந்திருக்கு. இனிமே உன் புகழையும் திறமையும் தக்க வச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. உங்க ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும் சார். ஆல் தி பெஸ்ட். நான் போய் கலெக்ஷனை பார்க்கறேன். நீ ஜமாச்சுன்னும் தெரியுதோ? மகேஷ், அந்த பெருமாள் நம்மள கைவிடலன்னு இதுல இருந்தே நல்லா தெரியுது. எவ்வளவோ பேர் இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு ஏங்கின்னு இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அது கண்டிப்பா அந்த பெருமாளோட அருள்னாலதான். நிறைய க்ரௌட் வந்திருக்கு. கலெக்ஷன் அமோகமா இருக்கும். மகேஷ், நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஸ்னேகா, சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்ல, சங்கீதம்னா எனக்கு அலர்ஜி, உனக்கே தெரியும். ஆக்சுவலா நம்ம கடனை கட்டுறதுக்காக தான் நீ பாடுன்னே நான் சம்மதிச்சேன். சரி, நீ போய் பாடு. நான் ராமநாதன் சார் கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மகேஷ், என் கச்சேரியை கேட்க மாட்டீங்களா? ஸ்னேகா, உன் குரலை நான் நம்ம வீட்டு பெட்ரூம்ல கூட கேட்டுப்பேன். எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நீ போய் பாடு. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மகேஷ், எனக்கு ஒரு ஆசீர்வாதமாவது பண்ணக்கூடாதா? ஏய், என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு. நீ போய் பாடு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு என்ன வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஸ்னேகா, நம்ம கடன் அடைக்கிறதுக்காக தான் நீ பாடவே வந்திருக்க. ஐயோ, அது நான் மத்தவங்களுக்கு சொல்ற சமாதானம் மகேஷ். ஆனா என் உள் மனசுல யாழ் மனசுல இருக்கிறதே வேற விஷயம். கோடி கோடியா பணத்தை கொட்டினாலும் குறியொன்று மில்லை கண்ணாவையும் அலைப்பாயுதே கண்ணாவையும் காசு கொடுத்து வாங்க முடியாது மகேஷ். சங்கீதங்கிறது காசு கடங்குற விஷயம் கிடையாது. மும்மூர்த்திகள் என்னைக்குமே விற்பனைக்கு இல்ல. நீ எனக்கு கச்சேரி பண்ண வந்திருக்கியா இல்ல ஆடியன்ஸ் கச்சேரி பண்ண வந்திருக்கியா? போய் பாடு, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். மகேஷ், ஒரு நிமிஷம். பணத்தை வாங்கின உடனே அதை பெருமாள் பாதத்துக்கிட்ட வைக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன செலவு இருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சிருக்கேன். வர பணத்துல முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் ராமநாதன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போய் பாடு. இருங்க மகேஷ், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. மகேஷ், மகேஷ்,
நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. நமஸ்காரம். நமஸ்காரம். ஹலோ. वल्लभनायकस्य भक्तो भवामि वल्लभनायकस्य भक्तो भवामि वाञ्छितार्थदायकस्य वरमूषिकवाहनस्य वल्लभनायकस्य भक्तो भवामि वल्लभ. தம்பி ஒரு நிமிஷம். 2 வருஷத்துக்கு சினேகா என் பொறுப்புல தான் இருக்கு. நான் கொடுக்கறதா சம்பளம். என்ன மீறி அவ எந்த கச்சேரியும் பண்ணக்கூடாது. இதுதான் அக்ரிமெண்ட். முதல்ல இந்த அக்ரிமெண்ட்டை படிங்க, சைன் பண்ணுங்க, அப்புறம் பணத்தை எடுத்துக்கங்க. நாதரதீம் 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 நாதரதீம். ஏய் கேசவன், பணம். நான் மட்டும் என்ன போனோம், நான் சொல்றேன். பணம் தான். என்ன விளையாடுறியா? யாரு? நான் விளையாடுறேனா இல்ல நீ விளையாடுறியா? என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிடுவீங்க. அது பல வாரங்கள் போய் இப்ப மாசங்கள் ஆயிடுச்சு. அது இப்ப 15 லட்சம் ரூபாய் வட்டியோட நிக்குது. நீங்க மட்டும் நல்லா சம்பாரிச்சு ஜாலியா இருப்பீங்க. நான் வாயில வயிற்றுல அடிச்சுக்கணுமா? ஏய், இது ஸ்னேகா கஷ்டப்பட்டு பாடி சம்பாரிச்ச பணம். அப்புறம் நான் ஸ்னேகாக்கு பேங்க்ல இருந்து என்ன கொள்ளை அடிச்சு கொடுத்தனா? டேய், நானும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் தான். ஒழுங்கு மரியாதையா கச்சேரியை பண்ணி கடன் அடைக்கிற வழியை பாருங்க. கேசவன், மொத்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டே என்ன அர்த்தம்? மரியாதை பணத்தை கொடுத்துரு, இல்லாட்டி பிரச்சனை ஆயிடும். கேசவன், முதல்ல பணத்தை கொடுத்துருங்க. என் இடத்துல எந்த தகராறும் வேண்டாம். கொடுத்துருங்க. அப்படியா சார்? ரமணன் சார், நீங்க சொன்ன மாதிரியே பணத்தை சமத்தா கொடுத்துட்டேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும். எங்க ஆளுங்களை விட்டு கச்சேரியை நிறுத்த சொல்ல போறேன். ஸ்னேகா இந்த கச்சேரி மட்டும் இல்ல, இனிமேல் எந்த கச்சேரியும் பாட மாட்டா. ஏன்னா என்கிட்ட வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. அந்த பேப்பரை வச்சு கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்னேகா எங்கேயுமே பாட முடியாது. அவ லைஃப் என்னால ஸ்பாயில் பண்ண முடியும். சார் ப்ளீஸ் அப்படிலாம் ஒன்றும் செஞ்சிடாதீங்க. என் டோட்டல் பிளானே வேஸ்ட் ஆயிடும். சார், இவன் சும்மா பேசுறான் சார். நீங்க பயப்படாதீங்க, ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. நீ பேசாம இருப்பா. கை நீட்டி பணம் வாங்க தெரியுதுல்ல, திருப்பி கொடுக்க தெரியலையா? நீ பட்ட கடனுக்காக நான் கஷ்டப்பட முடியாது. கச்சேரியை நிறுத்திட்டு கோர்ட்டு கேஸுன்னு என்னால் அடைய முடியாது. ஒழுங்கா கடனை அட, இல்லைன்னா நான் அடைக்கிறேன். நீங்களா? ஆமா, கேசவன் கடனை அடைக்கிற வரைக்கும் ஸ்னேகா சம்பாதிக்கிறதெல்லாம் கேசவனுக்கு தான். எப்படி? இப்படிதான் சார், இதுக்கு ஒத்துக்குங்க, வேற வழியே இல்ல. மீறி தகராறு பண்ணா மொத்த நஷ்டத்தையும் உங்ககிட்ட தான் வசூலிப்பேன். மகேஷ், பாரு ஸ்னேகா, நீ பாடி சம்பாரிச்ச 2 லட்சம் ரூபாய கேஷவன் எடுத்துக்கிட்டான். ஏய், நியாயம் தானம்மா? 15 லட்சம் ரூபாய் தரணும், 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டேன். இன்னும் பேலன்ஸ் 13 லட்சம் ரூபாய் இருக்குது. நான் கணக்குல ரொம்ப கரெக்டா இருப்பேன். நீ உருப்படவே மாட்ட. ரொம்ப தேங்க்ஸ். மகேஷ் விடுங்க மகேஷ். நம்ம எத்தனை கஷ்டங்களை பார்த்திருக்கோம். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஆட்டோக்கு கூட காசு இல்ல. அம்மாடி ஸ்னேகா, கச்சேரி ரொம்ப நல்லா நடந்தது. நீ சாதிச்சுட்ட. பிரமோதமா வருவ. உனக்கு எப்பவுமே என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உண்டு. உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு தெரியறதே சார். பாருங்க, ஆட்டோ கன்வென்ஸ் கூட இல்லாம நான் தவிச்சுட்டு இருக்கேன். 2 லட்சம் கடனை அடைச்சிட்டியே, அதை மறந்துட்டியா? வெரி குட். தேங்க்யூ சார். போருமா? வருத்தப்படாதம்மா. நீ கச்சேரிக்கு வரும்போதெல்லாம் கன்வென்ஸ் தர சொல்றேன். மேனேஜர் சார். இவங்க கச்சேரிக்கு வரும்போதெல்லாம் ஆளுக்கு 100 ரூபாய் கன்வென்ஸ் கொடுத்துருங்க. சரி சார்.
இந்தாங்கம்மா. கையெழுத்து வாங்கிடுங்க. தலையெழுத்து. மேடம், வவுச்சர் பேட்ல ஒரு சைன் பண்ணிடுங்க. தேங்க்யூ மேடம். வாங்க போலாம். போயிட்டு வரேன். கச்சேரி நல்லா பண்றியா? என் கச்சேரி ஆரம்பிக்கிறேன். தஜலோச்சன பங்கஜலோச்சன பாஹி முராந்தக பங்கஜாலய जीवनात विभो विभो அம்மா காயத்ரி வாடா. எப்படிடா இருக்க? அடி என் செல்லமே. ஸ்னேகா, பிரமாதமா பாடுறடி. தேங்க்ஸ். பிரமாதமா பாடுற. தேங்க்யூ. நீ சங்கீதத்துல பேரும் புகழும் வாங்கிட்டு இருக்கிறத நினைச்சு உன் மேல இருக்கிற கோவம்லாம் எனக்கு போயிடுதுடி. எங்க என்னோட ஆசையெல்லாம் நிராசையா போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். நான் கண்ட கனவெல்லாம் நினைவாக்கி வாங்க. அம்மாட்டே இரு. பிரமாதமா பாடுடி ஸ்னேகா. எந்த பேப்பரை பிரிச்சாலும் எந்த டிவியை போட்டாலும் உன்னை பத்தின செய்திதான். நீ சங்கீத உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு எல்லாரும் உன்னை பாராட்டுறடி. பெத்த வயிறு குளிர்ந்து போயிடுச்சு ஸ்னேகா, குளிர்ந்து போயிடுது. தேங்க்ஸ்மா. எப்படிடா இருக்க? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என் செல்லம். அம்மாவை பார்க்காம ரொம்ப ஏங்கி போயிட்டா. அதான் உன்னை பாக்குறதுக்காக கூட்டின்னு வந்தேன். அப்படியாடா செல்லம்? ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆனா எனக்கு உன் மேல ரொம்ப கோவம். ஏன்? நான் இத்தனை ப்ரோக்ராம்ல பாடினேன், நீ எதுக்குமே வரல. ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் நீ வருவியோன்னு உனக்காக நான் தேடினதுதான் மிச்சம். வந்திருக்கலாண்டி ஸ்னேகா. ஆனா நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்காக மெனக்கெட்டு இருக்கேன். அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. இதோட அது முக்கியம் இல்லையா? அதான். கல்யாணமா? யாருக்குமா? நம்ம தமிழுக்கும் சோபாக்கும் கல்யாணம் பண்றேன்டி. நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சு கொடுத்தோம். வர வெள்ளிக்கிழமை முகூர்த்தம். என்னமா சொல்ற? நிஜமாவா? ஆனா ஷோபா கிச்சாவே இல்ல நினைச்சுட்டு இருந்தா. தமிழும் அருணாவை ரொம்ப காதலிச்சான். இவா எப்படி? எல்லா காயங்களையும் காலம் ஆத்திடும்டி. காதலால பாதிக்கப்பட்ட 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவ எடுத்த முடிவுது. 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா சரி. சரி, அப்போ அவளோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது நீ என் கச்சேரிக்கு வருவல்ல? வேற என்ன வேலை? அதுக்கப்புறம் உன் கச்சேரியை கேட்டு இருக்கிறதா என் முழு நேர வேலை. ஒண்ணு விடாம என்னோட எல்லா கச்சேரிக்கும் நீ வரணும்மா. என் கச்சேரிக்கு எத்தனை விஐபிஸ் வரா தெரியுமா? நான் பாடுறத கேட்டு என்ன பாராட்டி கை தட்டுறாங்க. பத்திரிகையில எல்லாம் என்ன புகழ்ந்து நிறைய எழுதுறாங்க. அதெல்லாத்தையும் விட நீ என் கச்சேரிக்கு வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாதாமா எனக்கு நிம்மதி. என்னடி ஸ்னேகா, என் ஆசீர்வாதம் நான் வந்து கேட்டதா இருக்குமா? எப்பவும் என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் தியாகராஜ ஆராதனையில நீ கண்டிப்பா பாடியாகணும். இது உன் அம்மாவோட விண்ணப்பம். அம்மா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துனதுக்கு அப்புறம் தான் முழுமை அடையிறா. அதே மாதிரி சங்கீதம் கத்துனவள்ல திருவையாறு தியாக பிரம்ம உற்சவத்துக்கு போய் ஒரு தடவையாவது பாடணும். அப்பதான் அவ கத்துன சங்கீதத்துக்கு முழு மதிப்பு. ஜென்ம சாபல்யம் அடைஞ்சதுக்கான பலன். தியாக பிரம்மத்துக்கு அஞ்சலி செலுத்தின திருப்தி கிடைக்கும். அது ஒரு மகோன்னதமான அனுபவம். அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கணும்டி ஸ்னேகா. கட்டாயம் முயற்சி பண்றேம்மா. இந்த ஞாபகம் இருக்கா? பின்னேஸ்தானத்துல நம்பாத நான் பூஜை பண்ணிட்டு இருந்த படம் மறக்குமாம்மா? என்னைக்கு நான் சாப்பாசா கத்துனேனோ அன்னிலேருந்து இவ படத்தை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்டி. இப்போ இது இருக்க வேண்டிய இடம் உன்கிட்ட தான். இந்த படத்தை நீ பூஜை பண்ணி இவளோட ஆசீர்வாதத்தோட நீ திருவையாறு தியாகபிரம்ம சந்நிதிக்கு போய் பாடணும்டி. கண்டிப்பா நான் பாடுவேம்மா. சரி, டைம் ஆயிடுது. காயத்ரி கூட நான் அம்மா, கிளம்புறேன். அம்மா, காயத்ரி இங்க என் கூடவே இருக்கட்டுமேம்மா. இல்லடி, இன்னும் கொஞ்ச நாள் நீ அவளை பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது.
உன்னோட சங்கீதத்துக்கு அவ தடையா இருக்க கூடாது. நீ தியாக பிரம்ம உற்சவத்துல பாடி முடி. அதுக்கப்புறம் நானே அவளை கொண்டு வந்து விடுறேன். சரியா? காயத்ரி வா, சரிம்மா. ஆத்துக்கு போலாம், வா. காயத்ரி வரலாம், அப்புறம் வரலாம், அழக்கூடாது. சரியா? அப்புறம் மம்மிட்டு வரலாம்டா. வா. ம். 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 வா. பாடு. வாம்மா. டைம் வேஸ்ட் பண்ணாத. பாடிண்டே இரு. சாதகம் பண்ணு. காஃபி. பேப்பர்ல அப்படி என்னப்பா விசேஷம்? பேப்பர்ல என்ன விசேஷமா? விசேஷம் இருக்கு பாரு. அம்மாடி நீலாம்பரி, ஸ்னேகாவோட பாட்டு கச்சேரி பத்தி பத்திரிகையில விமர்சனம் வந்திருக்கு. படிக்கட்டுமா? படிச்சு தொலைங்க. சரி, தொலைக்கிறேன். சமீபத்திய இசை கலைஞர்களில் மின்னல் வேகத்தில் முன்னேறி வரும் இளம் பாடகி செல்வி ஸ்னேகா வைத்தியநாதன். தேனினும் இனிய குரல், கணீர் என்ற தமிழ் உச்சரிப்பு, குரலில் காந்த சக்தி, வசீகரம். சமீபத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி கான சபாவில் அவரது கச்சேரி ஓஹோவென அமைந்தது. கல்யாணி வர்ணத்துடன் தொடங்கிய இசை நிகழ்ச்சியில் கருணை கணபதியே பாடலை பிரியதர்சினி ராகத்தில் ஆரம்பித்த ஸ்னேகா உடனே பிரியமுடன் அனைவருடன் நெஞ்சிலும் ஒட்டிக்கொண்டார். அற்புதமான ராகம், அழகான தமிழ் உச்சரிப்பு, அருமையான நடைப்பிரவாகம், சங்கீத கலாநிதி, பலே பேஷ். காலம் சென்ற பிரபல பாடகர் கிருஷ்ணாவின் பிரதம சிஷ்யான ஸ்னேகா தன் குருநாதரை வேண்டி குருலேக எடுவண்டி என்ற கௌரிராக பாடலை பாடி அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தினார். என்னே குருபக்தி, அருமையான விமர்சனம் அல்ல? கடைசியில் நச்சன அமைந்தது. சாருகேசி ராகத்தில் ஸ்னேகா பாடிய ஆடமோடி கலதே என்ற தியாகராஜ கீர்த்தனை. தியாகராஜருக்கு அருமையான வந்தனம். ஸ்னேகாவுக்கு சபாவுக்கு வெளியே ஒரு கெட்ட பேரும் உண்டு. என்ன 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 எழுதிருக்கு? படிங்க படிங்க. என்ன கெட்ட பேரு? படிக்கிறேன். ஸ்னேகாவுக்கு சபாவுக்கு வெளியே ஒரு கெட்ட பேரும் உண்டு. ஸ்னேகா கச்சேரி நடக்கும் சபாக்களில் கேண்டீன் எப்போதும் காலியாகவே இருக்கும். நிலம்பரே, கச்சேரி விட்டு யாரும் எழுந்து போனாதானே? அந்த அளவுக்கு கச்சேரி எல்லாம் ரசிப்பா போல் இருக்கு. அனைவரது வயிற்று பசியும் மறக்கடித்து ஆடியன்ஸின் புலன்களின் பசிக்கு தன் தேன்மதுர குரலால் செமித்தியாக சாப்பாடு போட்டு விடுகிறார் ஸ்னேகா. கடைசியா ஒரு விஷயம். ஸ்னேகாவின் ஒரு கச்சேரிக்கு காசு வாங்கிக் கொண்டு அவரது கச்சேரியை கேட்டால்
2 கச்சேரி கேட்ட மனநிறைவை அவர் ஏற்படுத்தி விடுகிறார். இதுதான் அவரது வெற்றியின் ரகசியம். மொகர கட்ட இதென்ன ஷாம்பு விளம்பரமா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீங்கிறதுக்கு. இது சங்கீதம். இருமா, இன்னும் இருக்குமா? திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழாவில் இந்த வருட ஸ்டார் பாடகி செல்வி ஸ்னேகா வைத்தியநாதன் என்று இப்பொழுதே பெயர் அடிபட ஆரம்பித்து விட்டது. விடுங்க. நீலாம்பரி, என்ன ஆச்சு இப்போ? எவனோ ஒரு ஜால்ரா ஜொல்ல ஊத்திக்கிட்டு அவளை பத்தி எழுதிருக்கான். உங்களுக்கு கொஞ்சமாவது மானம் ரோஷம் இருக்கா? நிறுத்து. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்களும் ஒரு சபா செக்ரட்டரி தானே? உங்க பொண்ணு நானும் ஒரு பாடகி தானே? ஆனாலும் என்ன பிரயோஜனம்? எவனாவது ஒரு நாளாவது ஏன் கச்சேரி இப்படி புகழ்ந்து எழுதிருப்பானா? சரிம்மா, சட்டில இருந்ததானேம்மா. Shut up. நான் எதுல குறைஞ்சுவேன்? எனக்கு பாட தெரியாதா? எனக்கு அழகு இல்லையா? நான் சங்கீத குடும்பத்துல பிறந்தவன். 3 தலைமுறையா சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் கர்நாடக சங்கீதம் பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பில்லை. இவ எங்க இருந்தோ வந்தவ. சோத்துக்கே லாட்டி அடிச்சிட்டு இருந்தவ. குப்பமேட்ல கிடக்க வேண்டியவ இன்னைக்கு கோபுரத்துல இருக்கா. நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கா. புரியுதா உங்களுக்கு? நான் கல்யாணம் பண்ண வேண்டியவரை என் குருவை அநியாயமா கொலை பண்ணி என்ன கல்யாணம் ஆகாமலே விதவையாக்கிட்டா அந்த ராட்சசி. நீலாம்பரி, அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம கிருஷ்ணாவோட பிரதம சிஷ்யன் வேற விளம்பரப்படுத்திக்கிறா. அப்பா, என் நிம்மதியை நாசமாக்கணும்ல, நான் சும்மா விட மாட்டேன். நீ என்னமா பண்ண முடியும்? இனிமே அவ எந்த கச்சேரியிலும் பாடக்கூடாது. அதுக்கு நீங்க தான் உடனடியா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். நான் என்னமா பண்ண முடியும்? அந்த ராமநாதன் தான் அவளுக்கு ப்ரமோட்டர். அப்ப அவர்கிட்ட பேசுங்க. போன் எடுங்க. செல்போன் எங்க? எடுங்கப்பா. சரி எடுங்க. சரி 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 எடுங்க. எடுக்கிறேம்மா. கொடுங்க. அம்மாடி, நான் டயல் பண்றேன். அம்மா சொன்ன கேளுமா, அதெல்லாம் வேண்டாம்மா. இப்ப பேசுறீங்களா இல்லையா? புடிங்க, பேசுங்க. பேசுங்க. சரி. ம். ஹலோ, ராமநாதன் பேசுறேன். ராமநாதன், எப்படி இருக்கேள்? சௌக்கியமா இருக்கல? தெரியலையா? நான் தான் வாசுதேவன், எஸ்எஸ் சபா செக்ரட்டரி. சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் சார், அந்த ஸ்னேகா பொண்ணு என்ன அவ்வளோ பிரமாதமா பண்ணிட்டு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, தெரியாம கேட்குறேன். ஏன் அவளை தலையில தூக்கி இப்படி ஆடிட்டு இருக்கேள்? என்ன சார் சொல்றீங்க? இந்த முறை சீசன்ல அவ பாடின கச்சேரி எல்லாம் ஹவுஸ்ஃபுல். கேட்டேன் ராமநாதன். ஒரு கழுதை பொம்பளை குரல்ல பாடிட்டு இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நீங்க ரொம்ப ஓவரா தள்ள தூக்கி ஆடிட்டு இருக்கேள். தயவுசெய்து இறக்கி விட்டுருங்க சார். நீங்க என்கிட்ட கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஆடியன்ஸ் பல்ஸ் சினேகா பக்கம் இருக்கு. திறமை இருக்கிறவால என்ன பண்ணி ஒழிச்சிட முடியாது சார். இங்கே சங்கீதத்துக்கு தான் மதிப்பே ஒழிய ரெக்கமெண்டேஷனுக்கு இல்லை. திருவையாறுல அவளுக்கு பிரைட் சான்ஸ் இருக்கு சார். நீங்க போனை வச்சிருங்க. கட் பண்ணிட்டார். என்னவா? என்ன சொல்றாரு? என்ன சொல்றது? ராமநாதன் அவளை ஆகா ஓகன் போயிட்டு இருக்கார். இந்த வருஷம் திருவையாறு உற்சவத்துல அவ பாடுறதுக்கு பிரைட் சான்ஸ் இருக்கான். நானும் கிருஷ்ணா மாஸ்டரோட சிஷ்யை தான். எனக்கு கிடைக்காத திருவையாறு சான்ஸ் அவளுக்கும் கிடைக்க கூடாது. கிடைக்கவும் விட மாட்டேன். நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். நான் என் வேலையை காட்டுறேன். சொன்னதை செய்யறவதான் இந்த நீலாம்பரி. என்னம்மா, இன்ஸ்பெக்டரை இன்னும் காணமேம்மா? கவலைப்படாதீங்கம்மா, அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப நல்லவர். அந்த அயோக்கியங்கிட்ட பேசி ஜெயிச்சு நம்ம குழந்தைய கட்டாயம் எடுத்துட்டு வந்துருவாரு. வக்கீல் இல்ல, ஏதாவது ஏடா கூடமா எடக்கு மடக்கா பேசியிருப்பான். 4 அறை விட்டு நம்ம குழந்தைய கண்டிப்பா அவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. குழந்தை கிடைச்ச உடனே குலதெய்வம் கோயிலுக்கு போய் முதல்ல கும்பிடணுமா? அதை செய்யாதனாலதாம்மா இவ்வளோ கஷ்டமெல்லாம் வருது. சரிம்மா. என்னம்மா செல்வி, இன்ஸ்பெக்டர் ஐயா வந்துட்டாரா? வந்திருக்காரு.
ஆனா வெறும் கையோடு வந்திருக்காருமா. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? சாரிம்மா, அந்த வக்கீல் சாதாரண தலக்கணத்தோட ஆடல, காரணத்தோட தான் ஆடி இருக்காரு. இப்போதைக்கு அந்த குழந்தை உங்க கைக்கு வராதுமா. வீணா உங்க நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்காம வீட்டுக்கு போங்க. உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக நாங்க ஒண்ணு இங்க வரல. இங்க வந்தா நீதியும் நியாயமும் கிடைக்கும்ன்றதுக்காக வந்திருக்கோம். அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறதா இல்ல கோர்ட்டுக்கு போறதா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஏன் இன்ஸ்பெக்டர் ஐயா கிடைக்காது என் குழந்தை? ஏன் கிடைக்காது சொல்லுங்க காரணத்தை. நீங்க வாங்கியிருந்த கோர்ட் ஆர்டருக்கு அந்த ஆளு ஹை கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காரு. சார் இது எப்படி நடந்தது? நீங்க கோர்ட் ஆர்டர் வாங்கினதும் அதை அவர்கிட்ட காட்டியிருக்கீங்க. அதான் அவர் உஷாராயி கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு. அவர்கிட்ட போகாம நீங்க நேரா என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் குழந்தைய வாங்கியிருக்கலாமே. இப்ப என்னையா பண்றது? என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா, என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நீங்க மறுபடியும் கோர்ட் படி ஏற வேண்டியதுதான். நான் அதுக்குள்ள குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தேன்னு இந்த குருடி விடுற கண்ணீர் அந்த கடவுளோட கல் நெஞ்ச கரைக்கல போல இருக்கு. நான் காலம் பூரா அழுது அழுது என் பேர பிள்ளை பாசத்துக்காக ஏங்கி ஏங்கி சாக வேண்டியதா என் தலையெழுத்து போல இருக்குமா. அநியாயம் என்னைக்குமே ஜெயிச்சதில்ல. அந்த வக்கீல் கிட்ட இருந்து குழந்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். சட்டத்தால முடியாதத நம்ம புத்திசாலித்தனத்தினால செஞ்சு ஜெயிச்சு காட்டுவோம். வாங்க போலாம். வரோம் சார். அருணா, லைட் ஆஃப் பண்ணு. இப்படி லைட் எரிஞ்சா எனக்கு தூக்கம் வராது. எனக்கு வயிறு எரியுது, அதான் தூக்கம் வர மாட்டேங்குது. என்னது? காலையில நடந்த சம்பவத்தை பத்தி தான் சொல்றேன். தமிழுக்கு நீ விருந்து கொடுக்கறது உன்னோட தனிப்பட்ட விஷயம். அதுல தேவையில்லாம என்ன எதுக்கு சம்மந்தப்படுத்துற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி கேக்குற? உனக்கு எதுவுமே தெரியாதா? இப்ப தேவையில்லாம ஏன் கோவப்படுற? பின்ன என்ன கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? எனக்கு நீ வேலை வாங்கி தருவேன் நம்பிதான் இந்த வீட்ல நான் தங்க சம்மதிச்சேன். எனக்கு ஒன்னும் இந்த வீட்ல தங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல, தலையெழுத்தும் இல்ல. புரியுதா? இப்ப என்ன ஆயிடுது? நானும் தமிழும் ஒருத்தர் காதலிச்சவங்க. இப்ப ஏதோ பிரிஞ்சுட்டோம். ஆனா நீ என் மனசை காயப்படுத்தணும்னே அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்ச. என்ன வேணும்னே கேவலப்படுத்தின. சேச்சே, உன்னை காயப்படுத்தணும் கேவலப்படுத்தணும்னு எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. அடுத்தவங்க எரியறப்போ அந்த நெருப்புல குளிர்காயற ஜாதி நிச்சயமா நான் இல்ல. நெருப்ப கொளுத்தி போடுற ஜாதி போல இருக்கு. உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு என் மேல இவ்வளவு கடுமையா பேசுறத தப்பா அருணா. வேற எப்படி பேச சொல்ற? உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூடயும் அவர் கூடயும் தங்குவேன்னு சொன்னியே, நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கேனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தராம உன் கூடயே உன் வீட்லயே ஒரு வேலைக்காரி மாதிரி தங்க வச்சுக்கிட்டா சம்பளம் மிச்சமாகும்னு பாக்குறியா? என்ன பேச்சு பேசுறாருன்னா? நான் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுட்டு பேசல. ஆத்துக்கு ஒரு வேலைக்காரி தேவைன்னா நான் சம்பளம் கொடுத்து வச்சுட்டு போயிட போறேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த அளவுக்கு குச்சப்படுத்துறியே. உனக்கு ஏதோ ஒரு வேலைனா நான் அப்பவே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா உனக்கு நல்ல வேலை வேணும்னு தானே நான் இவ்வளோ டிலே பண்றேன். மற்றபடி நான் எந்த பொய்யும் சொல்லலாருண்ணா. நாளைக்கு ராஷே சார் ஆஃபீஸ்க்கு வராரு. நான் அவர்கிட்ட சொல்லி உனக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். என்னதான் வேலை இருந்தாலும் ஒரு பொண்ணு தனியா இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு தான் நீ தனியா இருக்க வேண்டாம் என் கூட தங்க போறேன்னு சொன்னேன். இதுல வேற எந்த உள்நோக்கமும் எந்த சுயநலமும் கிடையாது அருணா. ஒரு பொண்ணு மேல இன்னொரு பொண்ணு காட்டுற சராசரியான அக்கறை தான் இது. அக்கறை வார்த்தையில மட்டும் இருந்தா போதாது, செயல்லையும் இருக்கணும். எல்லாம் என் நேரம். நல்லா செய்யணும்னு நினைச்சேன், எனக்கு நல்ல பாடம். சரி, குட் நைட் அருணா. வந்து படு. விடியற பொழுது நல்லபடியா விடியட்டும். வணக்கம்.
ஐயா ஜட்ஜையா, எனக்கு நீங்க தான் நியாயம் கிடைக்க உதவி செய்யணும். இல்லன்னா உங்க காலடியில நான் என்னமா வந்து செத்து எந்திரிமா போயிடுவேன் ஐயா. இருப்பா. எதுக்கு இப்ப அழுகுற? என்ன பிரச்சனை உனக்கு? யாருமா இவங்க? வணக்கம் சார். அதான் என்னங்கிறேன். ஜட்ஜையா, என் பையனோட குழந்தை என்கிட்ட தான் சேரணும்னு கோர்ட்டுக்கு வந்து உங்ககிட்ட சொல்லி கதறினேன். நீங்க தான் வழக்க விசாரிச்சு குழந்தைய என்கிட்ட தான் ஒப்படைக்கணும்னு தீர்ப்பு சொன்னீங்க. ஆமா ஞாபகம் இருக்கு. ஆனா குழந்தை வச்சிட்டு இருக்கிறவரு ஒரு லாயர். அவரு கோர்ட் ஆர்டர் நான் மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் பண்ணோம். போலீஸ் ஆக்ஷன் எடுத்தது. ஆனா அதுக்குள்ள அவரு உங்க உத்தரவுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாரு. ஓ ஐ see. ஐயா, என் பேர குழந்தை எனக்கு கிடைக்க நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நீங்க தான் உதவி பண்ணணும். எனக்கு பேர குழந்தைய வாங்கி கொடுங்க. இல்லைன்னா இதே கோர்ட் வாசல்ல விஷத்தை குடிச்சு நான் செத்துருவேன். இது சத்தியம் ஐயா, இது சத்தியம். இந்த கண்ணு தெரியாத அம்மாவோட வாழ்க்கைக்கு ஒரே வெளிச்சம் உங்க பேர குழந்தை. அது எப்படியாவது வாங்கி கொடுங்க சார் ப்ளீஸ். அந்த வக்கீல் பேர் என்ன? மிஸ்டர் கோபாலன். சரி நான் பாத்துக்கிறேன். ரொம்ப Thank you, sir. நன்றி ஐயா. மகேஷ், மணி 5:30 மகேஷ். நீங்க என்ன கச்சேரிக்கு கிளம்பாம இங்க உட்காந்து கார்ட்ஸ் விளையாடின்னு இருக்கீங்க? கிளம்புங்க. இன்னைக்கு சீட்டு கச்சேரி தான், சபா கச்சேரி கேன்சல். கேன்சலா? எப்போ? யாரு கேன்சல் பண்ணா? யார கேட்டு கேன்சல் பண்ணா? என்ன மகேஷ் இதெல்லாம்? அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. ஏய், சும்மா சத்தம் போடாத. அவங்க ஒன்றும் கேன்சல் பண்ணல, நான் தான் கேன்சல் பண்ணேன். நீங்களா? ஆமா. ஏன்? அது சரி, நாம கச்சேரி பண்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம கஷ்டப்பட்டு நொங்கு தோண்டி எடுப்போம், நோகாம அந்த கேஸை வாங்கி தின்றுவான். 10 கச்சேரி இது வரைக்கும் பண்ணியாச்சு, ஆனா 10 பைசா கையில இல்ல. மகேஷ், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 10 கச்சேரி பண்ணிருக்கோம், 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சிருக்கோம். மீதி 13 லட்சம் ரூபாய் கடன் இருக்குல்ல, அத நாம தானே மகேஷ் அடைக்கணும். கச்சேரி போய் தொண்டை தண்ணி வத்தனி பாடினாலும் நிறைய சம்பாதிக்க முடியல. ஒரு கச்சேரி உருப்படியா பண்றதுக்குள்ள உசுர் போய் உசுர் வருது. கேண்டீன்ல மசால் தோசையில ஆரம்பிச்சு கச்சேரியில மங்களம் பாடுற வரைக்கும் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட அரசியல், பிக்கல், புடுங்கல், காழ்ப்புணர்ச்சி. இதுக்கு பதிலா வேற ஏதாவது வேலை நிம்மதியா பார்க்கலாம். என்ன விளையாடுறீங்களா? எனக்கு தெரிஞ்சது சங்கீதம் மட்டும்தான். என் கச்சேரிக்கு என்ன குறைச்சல்? அது கடைசி நிமிஷத்துல இப்படி கேன்சல் பண்ண என்ன அர்த்தம்? சபாக்காரன் இந்நேரம் அத்தனை டிக்கெட்டையும் வித்திருப்பா. ஜனங்க எல்லா டிக்கெட்டையும் வாங்கி சபையில வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பிரைம் டைம்ல கச்சேரி பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். என் கச்சேரி தினமும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, தெரியாதா உங்களுக்கு? கடைசி நிமிஷத்துல இப்படி கேன்சல் பண்ணா எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா? நீங்க முதல்ல ராமநாதன் சாருக்கு போன் பண்ணுங்க. ஸ்னேகா, நான் சொல்றது நீ கேட்க. என்னம்மா சினேகா, என்ன கலாட்டா? என்ன ஆச்சு? சார் வாங்க சார். நான் திடீர்னு கச்சேரி கேன்சல் பண்ணா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனைமா? சார் கச்சேரியை நான் கேன்சல் பண்ணல சார். தெரியும், இவர்தான் விஷயத்தை சொன்னார். மிஸ்டர் மகேஷ், என்ன பிரச்சனை? எனக்கு சரியான மரியாதை கிடைக்கிறது இல்ல. ஸ்னேகா பாடுறதுக்கும் சரியான பணம் தர மாட்டேன்றீங்க. ஒரு ஆட்டோ கன்வென்ஸ் கூட பிச்சைக்காரத்தனமா கிஞ்ச வேண்டியதா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்னேகாவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமேல் ஸ்னேகா பாட மாட்டா, நீங்க போலாம். என்னம்மா இது? இவன் உன் புருஷனா இல்ல விரோதியா? உன்னை ஒழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டானா? பெரிய பெரிய பாடகர்கள்லாம் பிரைம் டைம்ல பாடத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்த வாய்ப்பை எட்டி ஒதுக்கிறானே. இவனை நம்பி உன் எதிர்காலத்தை ஒப்படைச்சா உன் வாழ்க்கை என்ன ஆகும்? ஜாகிரதை. ஹலோ, அங்க என்ன பேச்சு? என்கிட்ட பேசுங்க. நான் எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். அவ என் பொண்டாட்டி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இனிமே ஸ்னேகா பாட மாட்டா. டேய் சும்மா நிறுத்துடா. உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொண்டாட்டிய வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்றது ஆம்பளத்தனமா? அது இல்லடா ஆம்பளத்தனம். அவ வெளியே போகாத அளவுக்கு நீ கை நிறைய சம்பாதிக்கணும், அதுதான் ஆம்பளத்தனம். அது எங்க உன்கிட்ட இருக்கு? டேய், ஸ்னேகா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு தெரியும்ல. அவ கச்சேரிக்கு போலனா எப்படா கடன் அடைப்பா? வாங்கின கடன் அடைக்கணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பேசுவியா? ச்சே. நாங்க வெளியில போய் வேற வேலை பார்த்து கூடிய சீக்கிரத்திலும் கடன் அடைச்சிடுறோம். போதுமா? இழுச்ச கடன் 5000மோ 10,000மோ கிடையாது, 15 லட்சம். 13 லட்சம் தான். அதான் 2 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சாச்சுல. ஏதோ ஒரு கருமம். அடைச்சு தொலை. ஏம்மா, அங்க கச்சேரிக்கு நேரமாயிட்டே இருக்கு, இப்ப கடனை பத்தி பேசிட்டு இருக்க. நீ பாடுறியா இல்லையா? சார் நான் கச்சேரிக்கு வந்து பாடுறேன் சார். கேஷவன் சார், உங்க கடனை அடைக்காம நான் பாடுறதை நிறுத்த மாட்டேன். போருமா? ரொம்ப தேங்க்ஸ். ஸ்னேகா, மகேஷ் ப்ளீஸ். என்ன ஆச்சு உங்களுக்கு? நம்ம நிலைமை புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? நான் பாடித்தான் மகேஷ் ஆகணும். இனிமே நிறுத்த முடியாது. ஜனங்களோட சப்போர்ட், மீடியாவோட பார்வை எல்லாமே என் பக்கம் இருக்கு மகேஷ். பணம் வர ஆரம்பிச்சிருக்க, கடன் தீர்ந்துட்டே வருது. அப்போ நான் சொல்றது நீ கேட்க மாட்ட, அப்படித்தானே?
என்ன மன்னிச்சிருங்க மகேஷ், நான் பாடித்தான் ஆகணும். நான் நிறைய கச்சேரியில பாடுறதுனால அம்மா சந்தோஷப்பட்டு என்ன பார்க்க வந்தா உங்களுக்கே தெரியும்ல. நான் திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடணும்ன்றது அம்மாவோட ஆசை. அதை நான் நிறைவேற்ற வேண்டாமா மகேஷ்? அதை என்னோட லட்சியமா நான் வச்சுட்டு இருக்கேன். இப்படி வர கச்சேரியெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் உற்சவத்துல எப்படி பாடுறது? என்னோட லட்சியம் எப்படி நிறைவேறும்? அம்மாவோட கனவு எப்படி மகேஷ் நிறைவேறும்? உங்களுக்காக நான் எவ்வளவோ இழந்திருக்கேன் மகேஷ். ஆனா எதுக்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் உங்களை மட்டும் நான் விட்டதே இல்ல. இது உங்களுக்கே தெரியும். இப்ப நமக்கு கன்வீனியன்ஸ் கிடைக்கலங்கிற அவமானமா பெருசு? இதை விட எத்தனையோ அவமானங்களை நம்ம சந்திச்சது இல்லையா? இப்பதான் மகேஷ் நான் வளர்ந்துன்னு வரேன். என் வளர்ச்சிக்கு நீங்க உதவி பண்ண மாட்டீங்களா? மகேஷ், மனசுல வீணா எதையும் போட்டு குழப்பின்னு இருக்காதீங்க. கண்ணு மூடி திறக்கிற நேரத்துல கடனையும் அடைச்சிட்டு இந்த ஜெயிலையும் விட்டு நம்ம வெளியில போயிடலாம் மகேஷ். சுதந்திர பறவைகளா ஆயிடலாம். நீங்க துணையா இருந்தா போறோம். இங்க பாருங்க, நீங்க என் கூட இருக்கீங்கன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு கொடுத்தா போறோம் மகேஷ். நான் ஒருத்தியாவே இருந்து இந்த காரியத்தை சாதிச்சு காட்டுறேன். ப்ளீஸ் போய் வேகமா ரெடி ஆயிட்டு வாங்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. குட் மார்னிங் மேடம். வணக்கம். மார்னிங் மேடம். நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க. நீலாம்பரி சேத்த உள்ளவா. தேங்க்ஸ். ஜஸ்ட் மினிட். நான் இப்ப வந்துடுறேன். நீலாம்பரி, இதுக்கு பத்திரிகாரெல்லாம் வர சொல்லிருக்க? நீங்க ஒரு கையால் ஆகாத சபா செக்ரட்டரி. உங்களால ஸ்னேகாவை பழிவாங்க ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. அதனால ஸ்னேகாவை நான் ஏன் வழியில பழிவாங்க போறேன். அதுக்காகத்தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஸ்னேகா ஒரு திறமசாலிமா. அவளை குறுக்கு வழியில பழி வாங்க முடியாது. அது தப்பும் கூட. என் வீட்டுல எனக்கே குழி தோண்ட எதிரிங்க இருக்காங்களே. இது பாருமா, நீ ஸ்னேகா கூட கச்சேரி போட்டி போட்டு தோத்துதா கூட நான் பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன். தன் திறமையில நம்பிக்கை இல்லாத ஆளுங்க தான் இப்படி அடுத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்காக அப்படி இப்படி குறுக்கு வழியில போவாங்க. நீலம், நோக்கு நான் அப்பா. அந்த முறையில் உனக்கு நான் உபதேசம் பண்றேன். நேர் வழியில போனா வேர்வை வருமா? குறுக்கு வழியில போனா ரத்தம் தாமா வரும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். யாரோட ரத்தம்னு மோதி பாத்துக்கிறேன். பேட்டி ஆரம்பிக்கலாமா மேடம்? ஓகே. மேடம், எதுக்காக வர சொன்னீங்க? சங்கீதம்ங்கிறது ஒரு புனிதமான தொழில். அந்த சங்கீதத்துல கொஞ்ச காலமாவே சாக்கடை கலந்திருக்கு. இது சங்கீதத்துக்கே அவமானம். என் ரத்தம் எல்லாம் கொதிச்சு போய் தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன். நீங்க யாரையோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். நேரடியாவே சொல்றேன். அந்த பாடகி பேரு செல்வி ஸ்னேகா வைத்தியநாதன். ஏன்? அவங்களுக்கு என்ன? அவங்க நல்லா தானே பாடுறாங்க. நல்லா பாடலாம். ஆனா அவ சங்கீத உலகத்துக்கே தகுதி இல்லாதவ. நாம கற்பூரம் ஏத்தி தெய்வத்துக்கு தான் காட்டணும். பிசாசுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. சாமி கோயில் பக்கத்துல சாராய கடை இருந்தா கோயில் விளங்குமா? அந்த மாதிரி தான் இதுவும். என்னங்க மேடம் இவ்வளவு கடுமையா பேசுறீங்க? சங்கீதங்கிறது தெய்வ அனுகிரகம். அப்படிப்பட்ட சங்கீதத்தை பாடுறவங்க சுத்தமானவங்களா இருக்கணும். உங்களுக்கு பாடகி ஸ்னேகாவை தானே தெரியும். அவளோட அசிங்கமான அந்தரங்க வாழ்க்கைய பத்தி நான் சொல்றேன், எழுதிக்கங்க. அந்த ஸ்னேகா ஒரு நடத்த கெட்டவ, கொலைகாரி. எனக்கு கல்யாணம் நிச்சயமாயி பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. ஆனா அந்த ஸ்னேகா தன்னோட சொந்த பிரச்சனைக்காக நான் கட்டிக்க இருந்த மாப்பிள்ளைய ஆள் வச்சு கொலை பண்ணிட்டா. அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, ஸ்னேகாவுக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குரு மாஸ்டர் கிருஷ்ணா. குருவையே கொலை பண்ண துரோகி அந்த ஸ்னேகா. ஸ்னேகா கொலைகாரியா? ஆமா. நீங்க சொல்றது ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்கு. நாளைக்கு பேச்சு மாற மாட்டீங்களே? அதான் என் பேட்டியை டேப் பண்றீங்களே, அப்புறம் என்ன? நான் உண்மைதான் சொல்றேன். பாடகி ஸ்னேகா ஒரு நடத்த கெட்டவளா? நிச்சயமா. ரோஜாங்கிற பொண்ணோட புருஷன் மகேஷ். அந்த மகேஷ் கூட தான் இப்ப ஸ்னேகா வப்பாட்டியா குடும்பம் நடத்திட்டு இருக்கா. முதல் மனைவியும் டைவர்ஸ் பண்ணல, இவளும் தாலி கட்டிக்கல. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்னேகாவுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. என்ன மேடம் இது?
அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க. அதிர்ச்சிதான், ஆனா உண்மை. இப்ப சொல்லுங்க, இவ சங்கீத உலகத்துக்கு தேவையா? மேடம் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியல. அப்ப போங்க, போய் அவகிட்டே கேளுங்க. தனிமையில கேட்காதீங்க, கச்சேரி நடக்கும்போது கேளுங்க, பகிரங்கமா கேளுங்க, ரசிகர்களை வச்சுக்கிட்டு கேளுங்க. ரோஜா யாரு, ஜீவா யாரு, காயத்ரி யாருன்னு கேளுங்க. நல்ல சத்தமா கேளுங்க. அவ பதில் சொல்லட்டும், பாத்துடுறேன். அவ இது எல்லாத்தையும் பொய்ன்னு சொன்னா நான் பாடுறதே விட்டுடுறேன், இந்த ஊரை விட்டே போயிடுறேன். நீங்க சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா இதுதான் நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் ஹாட் நியூஸா இருக்கும். நிச்சயம் இது ஹாட் நியூஸ் தான். உண்மையை எழுதுங்க. அவளை நார் நாரா கிழிச்சு ஒவ்வொரு புக் ஸ்டால்லையும் தோரணமா தொங்க விடுங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லாம் போலாம். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். You're ரொம்ப தேங்க்ஸ். welcome. நாங்க கிளம்புறோம். ஜஸ்ட் a minute. புத்தாண்டுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அன்பளிப்பு. தேங்க்ஸ் மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ மேடம். போயிட்டு வாங்க. நிலம்பரி, பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டியம்மா. இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. அப்பா, என் பேரை சொன்னா டிக்கெட் விக்காது, ஆடிட்டோரியம் நிறையாதுன்னு அந்த ராமநாதன் சொன்னார்ல, அவர் தானே ஸ்னேகாவுக்கு வால் பிடிக்கிறாரு. சாயந்தரம் அந்த ஸ்னேகா கச்சேரிக்கு வருவா, நிருபர்களும் வருவாங்க, ஸ்னேகாவை நாசம் பண்ணுவாங்க. நாமளும் போலாம், வேடிக்கை பார்க்கலாம்.